சுப்பிரமணியர் ஞானம் என்பது தமிழ் சித்தர் இலக்கியத்தில் முக்கியமான ஒரு ஞான நூல். இது முருகப்பெருமான், சுப்பிரமணியர், சண்முகர், அகத்திய முனிவருக்கு அல்லது சித்தர்களுக்கு அருளிய உபதேசங்களின் தொகுப்பாக கருதப்படுகிறது. நானாகி நீயாகி ஏகமாகி நல்வினையின் தீவினையும் கடந்து மைந்தா தானாகி மூன்றெழுத்து வாளை விஞ்சை தவறாதே தீட்சையிலே மறந்திடாதே வானாகி வீணாக கொடுத்திடாதே வாய்ப்பான அஷ்டாங்க தீட்சை சொல்வேன் கோனாகி அங்கிலியும் என்றே ஓதிக் குருபாதன் தனையறிந்து குவிந்து நில்லே. பொருள்: நான் என்ற நிலையிலிருந்து நீ, சிவம் ஆகி இரண்டும் ஒன்றாகி ஏகம். நல்ல வினையும் தீய வினையும் புண்ணிய பாவம் கடந்து உயர்ந்து வா மைந்தா. தான் சிவம் ஆகி மூன்றெழுத்து ஓம் நமசிவாய ஈங்காரம் என்னும் வாளை விஞ்சை உயர்ந்த ஞான வித்தை யை தவறாமல் தீட்சையில் குரு தீட்சையில் ஒருபோதும் மறக்காமல் இரு. வானாகி ஆகாயம் உயர்நிலை ஆகி இந்த ஞானத்தை வீணாக கொடுத்துவிடாதே. இப்போது உனக்கு அஷ்டாங்க தீட்சை 8 அங்கங்களை கொண்ட தீட்சை யை சொல்கிறேன். கோன் குருநாதன் முருகன் ஆகி அங்கிலியும் அங்கம் கூட்டல் இலியும் சமன் 8 அங்கங்களும் என்று ஓதி குருபாதம் குருவின் திருவடிகள் என்ன என அறிந்து முழுமையாக குவிந்து சரணடைந்து நில். இது சைவ சித்தாந்த கூட்டல் தந்திர யோக மரபின் உச்ச உபதேசம். நான் மற்றும் நீ இரண்டும் ஒன்றாகி வினைகளை தாண்டு. மூன்றெழுத்து விஞ்சையை பிரணவம் நமசிவாய தீட்சையில் உறுதியாக பற்று. இந்த ஞானத்தை வீணாக்காதே. அஷ்டாங்க தீட்சை யமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரணை தியானம் சமாதி யை பெற்று குருபாதத்தில் முழுமையாகச் சரணடைந்து நில். நில்லடா ஓமென்றும் ஸ்ரீயுமென்றும் நிறுத்தடா பூரணத்தின் நிலையை பார்த்து. அல்லடா அதனுடைய மகிமை சொல்ல அறனாலும் முடியாது மற்றோர்க்கேது. சொல்லடா வாய்ப்பேச்சு முனக்குமேது சொல்லாதே இம்மூலன் திறவுகோலாம். வில்லடா கீழ்மேலா ராய்ந்து பாரு விந்து வட்டம் பளீரெனவே வீசும்பாரே. பொருள்: நில் அடா ஓம் என்றும் ஸ்ரீ என்றும் ஓம் ஸ்ரீம் நிறுத்தி பூரணத்தின் பரிபூரண சிவ சக்தி உண்மையான நிலையை பார். அந்த பூரணத்தின் மகிமையைச் சொல்ல முயன்றால் அரண் சிவன் ஆளும் முடியாது பிறருக்கு எங்கே முடியும்? வாய்ப்பேச்சு உனக்கு எதற்கு? சொல்லாதே. என்னும் மூலம்தான் மவுனம் உண்மையான திறவுகோல் சாவி. கீழ்மேல் என்ற பிரிவு இல்லாமல் ஆராய்ந்து பார். விந்து வட்டம் பிந்து மைய ஒளி வட்டம் பளீர் என்று ஒளிர்ந்து வீசும் அதை பார். இந்த பாடல் மிக அழகாகச் சொல்கிறது. ஓம் ஸ்ரீம் என்று நிறுத்து. பூரண நிலையை உணர். அதன் மகிமையை வார்த்தைகளால் சொல்ல முடியாது, சிவனாலே கூட முடியாது. வெறும் வாய்ப்பேச்சை விட்டுவிடு. என்னும் மவுனம்தான் உண்மையான திறவுகோல். கீழ் மேல் உள்ளே வெளியே என்ற பிரிவு இல்லாமல் பார். விந்து வட்டம் பளீரென்று ஒளிரும். பாரப்பா இன்னமொரு மகிமை சொல்வேன். பாலகனே வாவென்று மலியென்றோதி ஆரப்பா முந்தீட்சை மார்க்கம்போலே அடித்தொடுத்து நுனிவரைக்கா ராய்ந்து பார்த்துச் சேரப்பா சிவயோக மிதுவாமென்றன் தீர்க்கமுடன் அந்திசந்தி தெளிந்து பார்த்து கோரப்பா பராபரனை வாவாவென்று குவிந்த நிலை தன்னை பார்த்து கூடுவாயே. பொருள்: பார் அப்பா, இன்னும் ஒரு மகிமையைச் சொல்கிறேன். பாலகனே வா என்று அழைத்து மலையில் வாழ்பவன் முருகன் என்று ஓதி உச்சரித்து முன்பு கொடுத்த தீட்சை மார்க்கத்தைப் போலவே அடியிலிருந்து நுனி வரைக்கும் முழுமையாக ஆராய்ந்து பார். சிவயோகம் இதுவே என்று தெளிவாக புரிந்துகொள். மிக தீர்க்கமாக ஆழமாக அந்தி சந்தி மாலை மற்றும் வைகரை நேரங்களில் தெளிந்து பார். பராபரனை பரம்பொருள் சிவ சக்தி வா வா என்று அழைத்து முழுமையாக குவிந்த நிலை சரணடைதல் ஐக்கியம் யை பார்த்து அதனுடன் கூடு ஒன்று சேர். பாலகனே, என் அருமை மைந்தனே, வா. முன்பு சொன்ன தீட்சை முறையைப் போலவே இப்போது சிவயோக மார்க்கத்தை முழுமையாக ஆராய்ந்து பார். அந்தி சந்தி நேரங்களில் தெளிவுடன் பார்த்து பராபரனை வா வா என்று அழைத்து முழு சரணாகதியுடன் குவிந்த நிலை அவருடன் ஒன்றாகி விடு. கூடுவது லகுவல்ல வாய்ப்பேச்சல்ல. கோடியிலே யுருவனடா குறியை காண்பான். ஆடுவது தில்லையிலே காலை தூக்கி எம்பரமா மம்பலத்தில் ஆட்டை பார்த்து நாடுவது சதாகாலம் நாட்டம்பாரு. நமனேது நாசமாகும். பாடுவது அனுராக மனந்தங்கேட்க பச்சைமையில் ஏறியும் தான் பாய்ந்தேன்பாரே. பராபரனுடன் கூடுவது ஐக்கியமாவது சுலபமான காரியம் அல்ல. வெறும் வாய்ப்பேச்சாலும் முடியாது.
கோடிக்கணக்கான மக்களில் ஒருவனடா மட்டுமே உண்மையான குறி, லட்சியம், இலக்கு யை பார்க்க முடியும். தில்லை சிதம்பரம் இல் காலை தூக்கி ஆடுபவர் நடராஜர். அம்பரமான வானளாவிய அம்பலம் சிதம்பர அம்பலம் என்னும் ஆடலை பார். சதாகாலமும் எப்போதும் அதையே நாடு. உன் நாட்டம் கவனம் பார்வை அதிலேயே இருக்கட்டும். அப்போது நமன் யமன் சாவு என்பதே நாசமாகிவிடும், சாவே இல்லாமல் போகும். அனுராகம் தீவிர பக்தி காதல் கொண்டு மனம் தங்க உருக கேட்கும் பாடல் இது. பச்சை மயில் மீது ஏறி நானும் முருகனாக பாய்ந்தேன் பார். உண்மையான சிவயோகம் மிகவும் கடினம், கோடியில் ஒருவனுக்குத்தான் கிடைக்கும். அது வாய்ப்பேச்சால் வராது. அதை அடைபவன் சிதம்பரத்தில் நடராஜர் ஆடும் தாண்டவத்தை உணர்வான். எப்போதும் அதிலேயே நாட்டம் செலுத்துவான். சாவு நமன் அவனை அண்டாது. பச்சை மயில் முருகனின் வாகனம், வெற்றி மீது ஏறி பராபரனுடன் பாய்ந்து ஐக்கியமாவான். பாரப்பா இங்கென்றே குறியீட் சாதி. பராசக்தி மூலம் இது பாரு பாரு. ஆரப்பா இம்மூலமார் தான் சொல்வார். அகத்தியமா முனியே கேள் உனக்காகச் சொன்னேன். நேரப்பா நீ மகனே நினைவாய் நின்று. நிருவிகற்ப சமாதியிலே நீஞ்சியேறு. வீரப்பா வெறும் பேச்சு பேசிடாமல் வெட்டவெளி தனை நாடி விந்தை காணே. பொருள் பார் அப்பா இங்கே என்றே இந்த இடம்தான் உண்மையான குறியின் சாதி, லட்சியத்தின் இலக்கணம், உயர்ந்த இலக்கு. இதுதான் பராசக்தியின் மூலம். இதை பார் பார். இந்த மூலத்தை யார் சொல்வார்கள்? அகத்திய மாமுனி தான் சொல்கிறார். உனக்காகவே இந்த ரகசியத்தைச் சொல்கிறேன் கேள். நேராக நீ மகனே நினைவாய் நின்று ஒருமுக நினைவுடன் நிருவிகற்ப சமாதி பிரிவு அற்ற உயர்ந்த சமாதி இல் மூழ்கி நீஞ்சி ஏறு. வீரப்பா வெறும் பேச்சு பேசாமல் வெட்டவெளி சிதாகாசம் வெற்றிடம் பரமவெளி யை தேடி அங்கே விந்தை அற்புத தரிசனம் பரமானந்தம் யை காண். இந்த பாடல் அகத்திய மாமுனி வாயிலாக வரும் பராசக்தி மூல ரகசியம். உண்மையான லட்சியம் இங்கேதான் உள்ளே பராசக்தியின் மூலத்தில் இருக்கிறது. இந்த ரகசியத்தை அகத்தியர் உனக்காகவே வெளிப்படுத்துகிறார். வெறும் வாய்ப்பேச்சை விட்டுவிட்டு நிருவிகற்ப சமாதியில் மூழ்கு. வெட்டவெளி சூன்யம் பரமவெளி யை நாடு, அங்கே அற்புதமான விந்தையை சிவ சக்தி ஐக்கியம் காண்பாய். இது முந்தைய பாடல்களில் சொல்லப்பட்ட இம்மவுனம் விந்து வட்டம் பூரணம் ஆகியவற்றின் உச்சக்கட்ட வெளிப்பாடு. காணுவது பராசக்தி தீட்சைக்கெல்லாம் கலந்திருந்த ததினுடைய கனலதான் மைந்தா. பூணுவது இதையன்றி புலன்வேறில்லை. பூமியுடன் நாதம் என்றும் இதற்கு பேரு. வானுலகிற் ரியாதே மயங்கிடாதே. வாய்ப்பேசா பூரணத்தை வணங்கி போற்றி. தோணுவதெல்லாம் உனக்கு தோணும்பாரு. துரியாதீதம் மதனை தொடர்ந்து பாரே. வரி வரியாக விளக்கம். பொருள் பராசக்தி தீட்சை அனைத்திலும் காணப்படுவது. அந்த தீட்சையில் கலந்திருந்த ஐக்கியமாகிய கனல் ஜுவாலை தீ சக்தி தான் மைந்தா. இதை தவிர வேறு எதையும் அணிய பூண வேண்டியதில்லை. இதற்கு பூமி கூட்டல் நாதம் என்றும் பெயர். பூமி மூலாதாரம், நாதம் ஒளி சக்தி. வானுலகத்தில் வெளி உலகில் அலைந்து திரியாதே மயங்காதே. வாய்ப்பேசாத பூரணத்தை மவுன பூரணத்தை வணங்கி போற்றி. அப்போது தோன்ற வேண்டிய அனைத்தும் உனக்கு தானாகத் தோன்றும். துரியாதீதம் துரிய நிலையை தாண்டிய உச்சநிலை என்னும் மதுவை அமுதத்தை தொடர்ந்து பார். பராசக்தி தீட்சையின் உச்சம் என்னவென்றால் அதில் கலந்திருக்கும் கனல் தெய்வீக ஜுவாலை சக்தி. இதை தவிர வேறு எந்த புலனையும் ஐம்புலன்களையும் அணிய தேவையில்லை. இதுவே பூமி கூட்டல் நாதம், மூலாதார கூட்டல் பிரணவ நாதம். வெளி உலகில் அலைவதை விட்டு வாய்ப்பேசாத பூரணத்தை மவுன பூரணத்தை வணங்கு. அப்போது எல்லாம் தானாகத் தோன்றும். துரியாதீதம் 4 நிலைகளையும் தாண்டிய உச்ச நிலை என்னும் அமுதத்தை அடைவாய். இந்த பாடல் பராசக்தி மவுன பூரணம் துரியாதீதம் என்ற உயர்ந்த யோக பயணத்தை மிக அழகாகச் சுருக்குகிறது. பாரப்பா விண்ணமொரு மவுனம் கேளு. பராபரத்தின் அடியினுட பாதம் போற்றி. ஆரப்பா நசியென்றும் அசியென்றேதி. எடங்காத தேவிதனை எர்ச்சித்தேற்றி. கூரப்பா குவிந்து மனமொன்றாய் நின்று. கூடுகையில் அம்பலவர் கூத்துன் தோணும். சேரப்பா விம் 3 எழுத்தினாலே. சிவனுடைய கைலை வரை தெரியலாச்சே. பொருள் பார் அப்பா இன்னும் ஒரு மவுன ரகசியம் கேள். பராபரத்தின் சிவ சக்தி அடியில் உள்ள திருப்பாதங்களை முதலில் போற்றி வணங்கி நசி என்றும் அசி என்றும் ந கூட்டல் சி அக்கூட்டல் சி பீஜாட்சரங்கள் ஓதி அடங்காத கட்டுக்கடங்காத தேவி பராசக்தி யை அர்ச்சித்து பூஜித்து ஏற்றி எழுப்பி
மனம் முழுவதும் குவிந்து ஒருமுகமாகி நின்றாள். கூடுகை உள்ளத்தில் அம்பலவர் நடராஜர் ஆடும் கூத்து தாண்டவம் தோன்றும். விம் என்னும் மூன்றெழுத்து விம் இம் ஓம் பராசக்தி பீஜம் மூலமாக சிவனுடைய கைலாயம் வரை உச்ச நிலை தெரியலாம், அடையலாம், தரிசிக்கலாம். இந்த பாடல் மவுன யோகத்தின் நடைமுறை உபதேசத்தை தருகிறது. பராபரத்தின் பாதங்களை வணங்கு. நசி அசி சக்தி பீஜாட்சரங்கள் ஓதி அடங்காத பராசக்தியை எழுப்பு. மனத்தை முழுமையாக குவித்து நில். விம் என்னும் மூன்றெழுத்து மந்திரத்தால் உள்ளே நடராஜர் கூத்து தோன்றும். இறுதியில் சிவனின் கைலாயம் உச்ச ஞான நிலை வரை செல்லலாம். ஆச்சடா மூன்றெழுத்தி நாளே மைந்தா 6 வரை யூடுருவி எடுக்கத் தோணும். மூச்சடா மூச்சடங்கி மேலே நோக்கு. முச்சநதி யுதயகிரி யுச்சி தோணும். வாச்சடா வாயுசா ரணயாம் வேகம் வாரியனை உயரவினி தூக்கியோடும். காச்சடா கருவிகளை தள்ளியோடும். காரணமும் பூரணமும் கலந்து போமே. பொருள் ஆச்சு அடா மூன்றெழுத்து ஓம் விம் நமசிவாய மூலமாக 6 வரை 6 சக்கரங்கள் 6 ஆதாரங்கள் ஊடுருவி அடுக்கடுக்காக ஏறி இத்தோன்றும். மூச்சை அடக்கி கும்பகம் மேல் நோக்கி பார். 3 நதிகள் இடகலை பிங்கலை சுஷும்னா ஒன்று சேர்ந்து உதயகிரி ஞான உதயமலை ஏன் உச்சி தோன்றும். வாயு சாரணை பிராண வாயுவை இழுத்தல் என்னும் வேகத்தால் வாரி இழுத்து உன்னை உயர்த்தி இனிதாக தூக்கி ஓடும் குண்டலினி ஏற்றம். கருவிகள் ஐம்புலன்கள் அனைத்தையும் தள்ளியோடும் உள்முகமாக்கும். காரணம் காரண சக்தி பராசக்தி மற்றும் பூரணம் பராபரம் இரண்டும் கலந்து ஒன்றாகிவிடும். மூன்றெழுத்து பராசக்தி பீஜம் மூலமாக 6 சக்கரங்களையும் ஊடுருவி ஏறும். மூச்சடக்கி மேல் நோக்கினால் முச்சந்திகள் ஒன்று சேர்ந்து உதயகிரி உச்சி தோன்றும். வாயு சாரணை வேகத்தில் குண்டலினி உயரும். ஐம்புலன்களை தள்ளி காரண சக்தியும் பூரண சிவமும் ஒன்றாகி ஐக்கியமாகும். இது குண்டலினி யோகம் கூட்டல் பிராணாயாமம் கூட்டல் பராசக்தி உபாசனை ஆகியவற்றின் தெளிவான வரைபடம். போமடா இரியென்றும் கிரியென்றோதி பொருத்தமுடன் பூரணத்தை கலந்து பாரு. ஆமடா சகலசித்து மதிகமாகும். அடங்காத பூதமைந்து ஒன்றாய்ச் சேரும். வாமடா வாமமுன் தான் கசிந்துபாயும். வடவரையிற்றுருவனுட சூட்சம் காட்டும். காமடா காமப்பால் நிரண்டு காணும். காணாத காட்சியெல்லாம் காணும்பாரே. பொருள் போ அடா இரி என்றும் கிரி என்றும் இரி கிரி சமன் சக்தி பீஜங்கள் ஓதி முழு பொருத்தத்துடன் ஒற்றுமையுடன் பூரணத்துடன் பராபரத்துடன் கலந்து பார். அப்போது சகல சித்திகளும் எல்லா சித்திகளும் அதிகமாகும். அடங்காத 5 பூதங்கள் நிலம் நீர் தீ காற்று ஆகாயம் எல்லாம் ஒன்றாய்ச் சேரும். வாமம் இடது பக்க சக்தி வாம சக்தி கசிந்து பாயும். வடவரை கைலாயம் இல் இருக்கும் துருவன் சிவன் உடைய சூட்சம் நுட்ப ரகசியம் காட்டும். காமப்பால் குண்டலினி அமுதம் தெய்வீக பால் நிரம்பி நிரண்டு காணும். இதுவரை காணாத காட்சிகள் அதீத தரிசனங்கள் எல்லாம் காணும் பார். மூன்றெழுத்து இரி கிரி மந்திரத்தால் பூரணத்துடன் கலந்தால் எல்லா சித்திகளும் தானாக வரும். 5 பூதங்களும் அடங்கி ஒன்றாகும். வாம சக்தி கசிந்து ஓடும். கைலாயத்தில் இருக்கும் சிவனின் நுட்ப ரகசியங்கள் தெரியும். குண்டலினி அமுதம் காமப்பால் நிரம்பும். இதுவரை காணாத எல்லா உயர் தரிசனங்களும் தோன்றும். பாரப்பா வங்கு சிங்கி என்றே வாகி பராபரமாம் குலதெய்வன் தன்னை பார்த்து நோப்பா நிலையறிந்து பிதுங்கொட்டாமல் நீ மகனே பூசை நிறைவேற்றிக் கொண்டு ஏரப்பா பூரணத்தின் மனக்கண்ணாட்டி இடகலையும் பிங்கலையே கழிந்து போகும். வேரப்பா சுழிமுனையில் நினைவாய் நின்று வேதாந்த பராபரையை வேண்டி நில்லே. பொருள் பார் அப்பா வங்கு சிங்கு வம் கூட்டல் கு கூட்டல் சிங்கு சக்தி மந்திர உச்சரிப்பு என்று வாக்கு உச்சரிப்பு கொடுத்து பராபரமான குலதெய்வம் சுப்பிரமணியர் முருகன் தன்னை பார். நிலையை அறிந்து மனம் பித்துங்கொட்டாமல் அலைபாயாமல் சிதறாமல் நீ மகனே பூசையை முழுமையாக நிறைவேற்றிக்கொள். பூரணத்தின் மனக்கண்ணாட்டி மனதை ஒருமுகப்படுத்தும் தியானம் ஏற்றால் இடகலையும் பிங்கலையும் இரு பக்க நாடிகள் அழிந்து செயலற்று போகும். சுழிமுனையில் ஆக்ஞா சக்கரம் 3வது கண் நினைவாய் ஒருமுக நினைவுடன் நின்று வேதாந்த பராபரை வேதாந்தத்தின் உச்சமான பராபர சக்தி யை வேண்டி அதில் நிலைத்திரு. இந்த பாடல் குலதெய்வ உபாசனை மூலம் உயரும் முறையை தெளிவாகச் சொல்கிறது. வங்குசிங்கு மந்திரத்தால் குலதெய்வத்தை முருகனை அழைத்து பார். மனம் சிதறாமல் பூசையை முழுமையாகச் செய். பூரண மனக்கண்ணாட்டி உள்ளொளி தியானம் ஏற்றால்
இடகலை மற்றும் பிங்கலை அழியும். சுஷும்னா சுழிமுனை திறக்கும். சுழிமுனையில் நினைவு நிலைத்து வேதாந்த பராபரையை வேண்டினில். நில்லட்டா சற்புத்திர நானால் மைந்தா. நிறகையிலே நின்ற நிலை உனக்கு தோணும். சொல்லட்டா சுழிக்காற்று நிலை கொட்டாது. சொன்னதெல்லாம் மெய்யாகும் நினைந்தபோதே. அல்லட்டா வெனைப்போலே யார் தான் சொன்னார். ஆதியந்த மனாதியந்த மிரண்டும் மைந்தா. கொல்லட்டா மாயேதனை ஒழித்ததாலே. குமரகுரு பரனென்று நமக்கு பேரே. பொருள். நில் அடா. நீ சற்புத்திரன் நல்ல மகன் உண்மையான சீடன் ஆனால். நிறகை உறுதியான நிலை பூரண நிலை இல் நின்ற நிலை உனக்கு தானாகத் தோன்றும். சுழிக்காற்று சுழிமுனையில் உள்ள பிராணவாயு ஆக்ஞா நிலை ஒருபோதும் சிதறாது. நான் சொன்ன அனைத்தும் நீ நினைத்த போதே மெய்யாகிவிடும். என்னைப் போல என் நிலையைப் போல வேறு யார் சொல்ல முடியும்? ஆதியும் அந்தமும் அனாதியும் அந்தமும் தொடக்கமும் முடிவும் தொடக்கமற்றதும் முடிவற்றதும் இரண்டும் ஒன்றே மைந்தா. மாயையை அழித்ததாலே மாயையை ஒழித்ததாலே. குமரகுரு பரன் குமரனும் குருவும் பரனும் என்று நமக்கு எங்களுக்கு பெயர். இந்த பாடல் குமரகுரு பரன் முருகன் குமரன் கூட்டல் குரு கூட்டல் பரமன் என்னும் உண்மையான சொரூபத்தை வெளிப்படுத்துகிறது. நீ உண்மையான சீடனானால் நிறகை பூரண நிலை உனக்கு தானே வரும். சுழிமுனை நிலை சிதறாது. நினைத்தவுடன் எல்லாம் மெய்யாகும். ஆதி அந்தம் அனாதி எல்லாம் ஒன்றே. மாயையை அழித்ததால் தான் குமரகுரு பரன் என்ற பெயர் வந்தது. இது முழு நூலின் சாராம்சம். நான் குமரனும் குருவும் பரனும் ஆகியவன். மாயையை அழித்தவன். பேரிட்டாள் சிறுபிள்ளை வயதோ கொஞ்சம். பெற்ற பிள்ளை தனனையுந்தான் பேணி பாராள். சீரிட்டாள் சமயம் முன்னமே என்னை பெற்றாள். தேசமெல்லாம் அவுசாரி யாடிக்கொண்டாள். ஏறிட்டு பார்த்தாலும் கண்தான் கூசும். இவளுடைய மாயையெல்லோ உலகமாச்சு. நேரிட்ட ஐவருக்குந் தாயுமாகி நிறைந்தாளே யாவருக்கும் பெண்டீர் தானே. பொருள். பேரிட்டாள் பெயர் சூட்டினாள். சிறு பிள்ளை வயது கொஞ்சம் ஆனாலும் தான் பெற்றெடுத்த பிள்ளையை முருகனை மிகுந்த பாசத்துடன் பேணி பார்த்தாள். சீரிட்டாள் நல்ல குணங்களை அளித்தாள். கருவில் இருந்தபோதே சமயம் முன்னமே என்னை பெற்றாள். பின்னர் முழு தேசமெங்கும் உலகமெங்கும் அவுசாரி ஆடல் லீலை யாக ஆடிக்கொண்டாள். நேராக ஏறிட்டு பார்த்தாலும் கண்கள் கூசும் அளவுக்கு ஒளி பொருந்தியவள். இவளுடைய மாயை தான் இந்த உலகம் முழுவதும் ஆகிவிட்டது. ஐவருக்கு பஞ்சபூதங்களுக்கு ஐம்முக ஈசனுக்கு 5 தலைவர்களுக்கு தாயாகவும் எல்லோருக்கும் பெண்டீர் பெண் தெய்வம் அன்னை ஆகவும் நிறைந்தாள். இந்த பாடல் பராசக்தி உமாதேவி அன்னை இன் மகிமையை புகழ்கிறது. சிறு வயதிலேயே முருகனை பெற்று அருமையாக வளர்த்தாள். கருவிலிருந்தபோதே லீலைகளைச் செய்தாள். அவளது மாயையே இந்த உலகம் முழுவதும். அவள் ஐவருக்கும் தாய் எல்லா உயிர்களுக்கும் அன்னை. இது சிவன் சக்தி குமாரன் திரிமூர்த்தி தத்துவத்தை அழகாக இணைக்கும் பாடல். பராசக்தியின் அருளும் லீலையும் இல்லாமல் முருக ஞானம் இல்லை என்பதை உணர்த்துகிறது. தானென்ற நாமமதை மவுனம் வைத்து தமர் வாசல் தன்னிலிருந்து மைந்தா மைந்தா கோனென்ற இம்மூல வெழுத்தினாலே குருபாதன் தன்னிலைய கூட்டி வைக்கும். வானென்ற வாசியும் தான் அடங்கி பாயும். வஸ்தான வஸ்துவென்று வணங்க வைக்கும். கோனென்ற குண்டலியின் குறியை காட்டும். கூசாமல் மவுனத்திற் கூட்டும்பாரே. பொருள். தான் என்ற நாமத்தை ஆன்ம நாமத்தை மவுனத்தில் வைத்து தமர் வாசல் உள்ளுணர்வின் வாசல் இதய ஆக்ஞா தனில் இருந்து மைந்தா மைந்தா கோன் என்ற இந்த மூல வெழுத்து குருபீஜம் இம் விம் மூலமாக குருபாதத்தின் உண்மையான நிலையுடன் உன்னை இணைத்து கூட்டி வைக்கும். வான ஆகாயம் உயர்நிலை என்ற வாசி பிராண சக்தி குண்டலினி தானாக அடங்கி பாயும். வஸ்தான வஸ்து உண்மையான பொருள் பரமார்த்தம் என்று வணங்கச் செய்யும். கோன் குரு முருகன் என்ற குண்டலியின் உண்மையான குறி இலக்கு இரகசியம் இயை காட்டும். கூசாமல் தயங்காமல் மவுனத்திற்குள் உன்னை கூட்டும் ஐக்கியப்படுத்தும் பார். தான் என்ற நாமத்தை மவுனத்தில் நிலைநாட்டு. கோன் குரு மந்திரம் என்னும் மூல எழுத்தால் குருபாதத்தில் உன்னை இணை. அப்போது வாசி குண்டலினி தானாக அடங்கி ஓடும். உண்மையான பரமபொருளை வணங்கச் செய்யும். குண்டலியின் உண்மையான இலக்கை உனக்கு காட்டி மவுனத்திற்குள் உன்னை இழுத்து கூட்டும். பாரப்பா இம்மூலன் தன்னை பார்த்து பராபரத்தில மூவருந்தான் முத்தியானார். ஆரப்பா இதையறியா பாவிதன்னை எடித்தடித்தே அப்புறமுன் தள்ள வேண்டும். நேரப்பா நிறைந்த பராபரத்தினுடே நீங்காமல் நிறுத்து நினைவாய்ச் சேர்க்கும். போப்பாயுதனாலே முத்தி பெற்றார். பெரியோர்கள் அனந்தம் வெகு கோடிதானே. பொருள். பார் அப்பா
என்னும் இந்த மூலத்தை மவுன பீஜத்தை உணர்ந்து பார்த்தால் பராபரத்தில் சிவ சக்தி குமாரன் மூவரும் பிரம்மா விஷ்ணு ருத்ரன் முத்தி விடுதலை அடைந்தார்கள். இந்த மூல ரகசியத்தை அறியாத பாவிகளை அடித்து அடித்து கடுமையாக எச்சரித்து அப்புறம் தள்ள வேண்டும், விலக்க வேண்டும். நிறைந்த பராபரத்தினுள் பூரண சிவ சக்தியினுள் நீங்காமல் ஒருபோதும் விலகாமல் நினைவை நிறுத்தி ஒருமுகப்படுத்தி சேர்க்கும், ஐக்கியப்படுத்தும் இந்த மூலத்தின் மூலமாகவே முக்தி பெற்றார்கள். அத்தகைய பெரியோர்கள் அனந்தம் எண்ணற்ற வெகு கோடி பேர் என்னும் மவுன மூலத்தை உணர்ந்தால் பராபரத்தில் இருக்கும் 3 தெய்வங்களும் பிரம்மா விஷ்ணு ருத்ரன் முக்தி அடைந்தன. இதை அறியாத பாவிகளை விலக்க வேண்டும். இந்த மூலத்தால் பராபரத்தினுள் நிலைத்து நினைவை ஒருமுகப்படுத்தினால் முக்தி கிடைக்கும். இதன் மூலம் எண்ணற்ற கோடி பெரியோர்கள் முக்தி பெற்றுள்ளனர். இந்த பாடல் இம்மவுனம் என்பது மிக உயர்ந்த முக்தி மார்க்கம் என்பதை அழுத்தமாக உறுதிப்படுத்துகிறது. கோடான கோடி சித்தர் முனிவரெல்லாம் குணமறிந்து தசதிச்சை தன்னால் மைந்தா பாடான பாடுபட்டு பிழைத்தோர் கோடி பாழிலே மாண்டவர்கள் கோடாகோடி வீடான வீட்டையும் தான் அறிந்து நீயும் மேலாறு தலத்தினுட விலாசம் கண்டு வாடாத தீபமதை எறிந்து கொண்டு வந்தவர்க்கே பேரின்பம் காட்டுவேனே. பொருள்: கோடான கோடி சித்தர்களும் முனிவர்களும் தசதீட்சை 10 வகை தீட்சைகள் என் குணத்தை அறிந்து சரியாக பெற்றும் மைந்தா பல கஷ்டங்களை பட்டும் பிழைத்த சித்தர்களில் கோடிக்கணக்கானோர் இறுதியில் பாழில் வீணாக நரகம் பிறப்பு இறப்புச் சுழலில் மாண்டு ஆன்மீக மரணம் அடைந்து போனார்கள். உண்மையான வீடு மோட்சம் பரமபதம் என்ன என அறிந்து மேலாறு தலங்கள் 6 சக்கரங்களுக்கு மேல் உள்ள உயர் தலங்கள் என் விலாசத்தை ரகசியத்தை இக்கண்டு ஒருபோதும் அணையாத வாடாத தீபம் ஆன்ம ஒளி ஜீவஜோதி என்ன என அறிந்து கொண்டு வந்தவர்களுக்கு மட்டுமே பேரின்பம் பரமானந்தம் காட்டுவேன். கோடான கோடி சித்தர்களும் முனிவர்களும் தசதீட்சை பெற்றும் கடும் தவம் செய்தும் இறுதியில் தவறான பாதையில் சென்று ஆன்மீகமாக அழிந்து போனார்கள். ஆனால் உண்மையான வீடு மோட்சம் என்ன என அறிந்து 6 தலங்களுக்கு மேல் உள்ள ரகசியத்தை உணர்ந்து வாடாத தீபம் உள்ளொளி என்ன என அறிந்து வருபவர்களுக்கு மட்டுமே பேரின்பம் உச்சானந்தம் கிடைக்கும் என்று உறுதியாக கூறுகிறார். இது முன்பு வந்த வாய்ப்பேச்சு ஞானம் பாடல்களின் தொடர்ச்சியாக அனுபவம் இல்லாத சாதனை வீண் என்பதை மீண்டும் வலியுறுத்துகிறது. காட்டுகிறேன் தசதீட்சை எரியாப்பாவி கழுதையவன் கரையேற மாட்டான் பாரு நாட்டுகிறேன் நகத்தியமா முனியே கேளு நன்மையுடன் நுனக்காகச் சொன்னேன் மைந்தா பூட்டுகிறேன் திரையேழும் சிழிந்து போகப் பூரணத்தின் யோகமதை எறிந்து நீயும் சூட்டுமணி புரஞ்சு வாதிட்டானும் சொல்லாத விஞ்சையுடன் சுருதிபாரே. பொருள்: தசதீட்சையை 10 வகை தீட்சைகளின் ரகசியத்தை அறியாத பாவி கழுதையைப் போன்றவன் அவன் ஆன்மீக கரை மோட்சம் விடுதலை ஏற மாட்டான் பார். இதை நாட்டுகிறேன் வலியுறுத்துகிறேன். அகத்திய மகாமுனியே கேளு நன்மையுடன் உனக்காகவே சொன்னேன் மைந்தா. திரையேழும் 7 திரைகள் 7 அடுக்குகள் பூட்டப்பட்டிருக்கும் நிலையைச் சொல்கிறேன். அவை சிதறி சிழிந்து போகும் வகையில் பூரணத்தின் பரிபூரண சிவத்தின் யோகத்தை நீயும் அறிந்துகொள். அந்த யோகத்தால் சூட்டுமணி உச்சியில் எரியும் ஒளி ஜீவஜோதி போன்ற பூரண சக்தியை அடைந்தாலும் சொல்ல முடியாத அதீத விஞ்சையுடன் ஞான விஞ்ஞானத்துடன் சுருதி ஒளி நாதம் ரகசிய ஒளியை பார். தசதீட்சை அறியாதவன் எவ்வளவு தவம் செய்தாலும் கழுதையைப் போல ஆன்மீக கரையேற முடியாது என்று கடுமையாக எச்சரிக்கிறார். அகத்தியரை நேரடியாக பார்த்து நன்மையுடன் உனக்காகச் சொல்கிறேன் என்கிறார். ஆனால் 7 திரைகளும் சிதறி பூரண யோகம் உணர்ந்து உள்ளொளி சூட்டுமணி அடைந்து சொல்ல முடியாத உயர் விஞ்சையுடன் நாதத்தை சுருதியை உணர்ந்து வருபவர்களுக்கு மட்டுமே உண்மையான விடுதலை கிடைக்கும் என உறுதியாக கூறுகிறார். பாரப்பா பூசை விதி எரிரமர்றான் பரமசிவ தீட்சை என்றே அலைவான்பாவி ஆரப்பா முழுகிய நிஷ்டானன் செய்து அஞ்செழுத்தாம் 3 எழுதெட்டெழுத்தாம் என்று நேரப்பா தீடசை வைத்த குருசுகளுந்தான் நீநிலத்தில மணியுருட்டி பூசை செய்து வேரப்பா வெறிபிடித்து திரிவான்பாவி வேரற்ற மரமென்று வீசுவேனே. பொருள்: பாரப்பா பூசை விதியை சரியான பூசை முறையை அறியாதவன் பரமசிவ தீட்சை என்ற பெயரில் அலைந்து கொண்டிருக்கும் பாவி. ஆரப்பா முழுக்க முழுக்க அனுஷ்டானம் வழிபாடு செய்து
அன்செழுத்து நமசிவாய 3 எழுத்து, ஓம் 8 எழுத்து என்று வெறும் எழுத்து மந்திரங்களை சொல்லி நேரப்பா தீட்சை வைத்த குருக்களும் கூட நீண்ட நிலத்தில் பெரிய இடத்தில் மணியை உருட்டி மணி அடித்து பூசை செய்து வேரப்பா வெறி பிடித்து பைத்தியம் போல் திரியும் பாவி வேரற்ற மரம் வேறில்லாத மரம் நிலைக்காது வீழ்ந்து போகும் என்று வீசி எறிவேன். பூசை விதியை அறியாதவன் வெறும் பரமசிவ தீட்சை என்ற பெயரில் அலைந்தாலும் அன்செழுத்து 3 எழுத்து 8 எழுத்து என்று மந்திரங்களை மட்டும் சொல்லி குருக்கள் கூட சரியான அனுபவ தீட்சை கொடுக்காமல் வெறும் வெளிப்பூசை மணியுருட்டல் செய்து வெறிபிடித்து திரிந்தாலும் அவர்கள் எல்லாம் வேரற்ற மரம் போன்றவர்கள். வேறில்லாத மரம் எப்படி நிலைக்காதோ அப்படியே அவர்களும் ஆன்மீகத்தில் நிலைக்க மாட்டார்கள். அப்படிப்பட்டவர்களை நான் வீசி எறிவேன் என்று சுப்பிரமணியர் கடுமையாக எச்சரிக்கிறார். வீசுவேன் பூரணத்தை எறியாப்பேர்க்கு விண்ணிலிடி தான் வீழ்ந்து நாகில் வீழ்வான் காசிநதி தனிலேதான் தீர்த்தமாடி கரை காணா மன்கிறங்க டன்னையோதி வாசிநிலை எறியாமற் ரேவமென்று வணங்கியவன் அலைந்திடுவான் வருவதேது தோசிகளுக்கெத்தனையோ சொன்னாலுந்தான் தோற்றாது அலைந்திடுவான் கண்டுபாரே. பொருள் பூரணத்தை பரிபூரண சிவத்தை உண்மையான ஞானத்தை அறியாதவர்களை நான் வீசி எறிவேன். அவர்களுக்கு விண்ணிலிருந்த இடி விழுந்து நாகத்தில் பாம்பு வாயில் நரகத்தில் விழுவான். காசி நதியில் தீர்த்தம் ஆடியும் கரை காணாத எல்லையில்லாத பயனற்ற மந்திரங்களை ஓதியும் வாசி நிலை பிராண சக்தி உயிர் ஓட்டத்தின் நிலை அறியாமல் தெய்வம் என்று வணங்கியவன் அலைந்து திரிவான். இதற்கு என்ன வரும்? தோசிகளுக்கு உபதேசிகள் குருக்களுக்கு எத்தனையோ சொன்னாலும் அவனுக்கு தோற்றம் உண்மை புரிதல் ஆகாது. அலைந்து கொண்டே இருப்பான். கண்டுபார். பூரண ஞானத்தை அறியாதவர்களை சுப்பிரமணியர் வீசி எறிவார். அவர்கள் எவ்வளவு புண்ணிய தலங்களில் காசி தீர்த்தம் ஆடினாலும் எத்தனை மந்திரங்களை ஓத்தினாலும் எத்தனை தெய்வங்களை வணங்கினாலும் வாசி நிலை உள்ளே இருக்கும் பிராண சக்தியின் இரகசிய நிலை அறியாதவர்கள் எத்தனை தோசிகள் ஞானிகள் குருக்கள் எவ்வளவு சொன்னாலும் உண்மை தோன்றாது வெறும் அலைச்சலில் மட்டுமே இருப்பார்கள். பாரப்பா ஆலயத்தில் நெய்விளக்கு பல பூசை செய்துமவன் அலைந்திட்டாலும் ஆரப்பா அன்னதானம் பூமிதானம் அப்பனே மாதானன் செய்திட்டாலும் நேரப்பா குளக்கிணறு வெட்டினாலும் நீ மகனே கரையேற மாட்டாய பாவி தோப்பா தேட்கொடுக்காய் கொடுக்காந்தேழு திரையேழை எருத்துமினி கண்டுதேரே. பொருள் பாரப்பா ஆலயத்தில் நெய்விளக்கு ஏற்றி பலவித பூசைகள் செய்தும் அவன் அலைந்து திரிந்தாலும் ஆரப்பா அன்னதானம் பூமிதானம் அப்பனே மாதானம் பசு தானம் செய்திட்டாலும் நேரப்பா குளம் கிணறு வெட்டினாலும் நீ மகனே என் மகனே கரையேற மோட்ச கரையேற மாட்டாய் பாவி தோப்பா தோ பார் தேடிக் கொடுக்காய் தேடிக்கொடு கொடுக்காந்தேழு கொடுக்காதே என்று சொல்லாதே. திரையேழையும் 7 திரைகளையும் அறுத்து இனி கண்டு தேரே உண்மையை உணர்ந்து தேர்ந்தெடு. ஆலயத்தில் நெய்விளக்கு ஏற்றுவது பல பூசைகள் செய்வது அன்னதானம் பூமிதானம் மாதானம் பசு தானம் செய்வது குளம் கிணறு வெட்டுவது போன்ற எல்லா வெளிப்புண்ணிய காரியங்களையும் செய்தாலும் உண்மையான பூரண ஞானம் தசதீட்சை பூசை விதி வாசி நிலை ஆகியவற்றை அறியாத பாவி ஆன்மீக கரையேற மாட்டான் என்று கடுமையாக எச்சரிக்கிறார். இறுதியில் சுப்பிரமணியர் நேரடியாக கூறுகிறார். தேடிக்கொடு கொடுக்காதே என்று சொல்லாதே 7 திரைகளையும் அறுத்து உள்ளே இருக்கும் உண்மையை இனி கண்டு தேர்ந்து கொள். தோடா தேளிருக்குன் சிவசாயைக்குள் செந்தேளும் கருந்தேளும் திடமாய்ப்பாயும் ஆரடா கருந்தேளை எறிவாருண்டோ அறிந்தாலும் மதிநிலையை எறியப்போமோ ஏடா நிலையறிந்து மவுனம் பெற்று என் மகனே புலியூரு சாயைதன்னில் நேரடா நேர்நிலையும் நீயே பார்த்து நின்று கொண்டு அரவு விஷநிலையக்கானே. பொருள் தோடா பார் தேள் இருக்கும் சிவசாயைக்குள் சிவனின் சூட்சும சாயல் நிழல் உள்ளே செந்தேளும் கருந்தேளும் திடமாக உறுதியாக பாயும் இயங்கும் குதிக்கும். ஆரடா கருந்தேளை அறிபவர்கள் உண்டோ? அறிந்தாலும் அதன் நிலையை உண்மையான இயக்க நிலையை அறியப்போமோ? அறிவது அரிது. ஏடா அற்புதமானவனே நிலையை அறிந்து மெளனம் பெற்று என் மகனே புலியூர் சாயை புலியூர் என்னும் தலத்தின் சிவசாயல் சூட்சும நிலை தன்னில் நேரடா நேர்நிலையையும் நேரான உண்மையான நிலையையும் நீயே பார்த்து நின்று கொண்டு அரவு விஷ நிலையை பாம்பின் விஷம் போன்ற குண்டலினி சக்தியின் விஷ நிலை உயர் யோக நிலை காணே.
சிவசாயைக்குள் செந்தேள் சிவசக்தி செந்நிற ஒளி மற்றும் கருந்தேள் கருமை குண்டலினி மூல சக்தி திடமாக பாய்ந்து கொண்டிருக்கின்றன. இந்த கருந்தேளை அறிவது மிக அரிது. அறிந்தாலும் அதன் உண்மையான நிலையை அறிவது இன்னும் கடினம். எனவே நிலையை அறிந்து மெளனம் பெற்று புலியூர் சாயையில் நேர்நிலையை நீயே பார்த்து நின்று கொண்டு அரவு விஷ நிலையை பாம்பு விஷம் போன்ற உயர் சக்தி நிலை குண்டலினி ஜாக்கிரத நிலை காண வேண்டும் என்று சுப்பிரமணியர் தன் சிஷ்யனுக்கு நேரடியாக உபதேசிக்கிறார். காணடா அரவு விஷம் கடித்தாலுந்தான் கைநொடிக்கும் நேரமதில் இருந்து போகுன் தானடா அரவுதனைவ பிடித்தேமைந்தா சத்திசிவ லிங்கிர் சாபாய்ச சேர்த்து நானடா அதையறிந்து மவுனகண்டு ரவியினுட கற்பகதில நாடியேறி கோனடா வானவர்கோன் ஜனக்கேயானும் கொடுத்தனடா தேயவபதி கூர்ந்து பாரே. காணடா அரவு விஷம் பாம்பின் விஷம் போன்ற குண்டலினி சக்தி கடித்தாலும் கை நொடிக்கும் கணநொடி நேரத்தில் அதிலிருந்து விஷத்திலிருந்து போகும் விடுபடும் உயரும். தானடா அரவை பாம்பு சக்தியை தானே பிடித்து என் மைந்தா சக்தி சிவலிங்கமதில் சக்தி சிவலிங்கத்தில் சாபாய் சாயல் நிழல் சூட்சும உடல் சேர்த்து நானடா அதை அறிந்து மெளனம் கண்டு மெளன நிலையை அடைந்து ரவியின் சூரியனின் பிங்கள நாடியின் கற்பத்தில் உச்ச நிலையில் நாடியேறி நாடியில் ஏறி கோனடா வானவர்கோன் தேவர்களின் தலைவன் இந்திரன் தனக்கேயானும் தனக்குரியதாகவும் கொடுத்தனடா தேவபதி தெய்வீக நிலை சிவபதம் கூறு உருந்து பாரே உருண்டு சுழன்று பார். அரவ விஷம் குண்டலினி சக்தியின் விஷ நிலை கடித்தாலும் அது கணநொடியில் விடுபட்டு உயரும். எனவே அந்த அரவை குண்டலினி சக்தியை நீயே பிடித்து சக்தி சிவலிங்கத்தில் சேர்த்து அதை அறிந்து மெளனம் அடைந்து சூரிய நாடியின் பிங்கள நாடி உச்சகற்பத்தில் நாடியை ஏற்றி வானவர்கோன் தேவலோக அதிபதி தனக்குரியதாகவும் தேவபதி உயர் தெய்வீக நிலை கொடுக்கப்பட்டதாகவும் உணர்ந்து அதை உருண்டு சுழன்று அனுபவித்து பார் என்று சுப்பிரமணியர் தன் மகனுக்கு உபதேசிக்கிறார். பாரடா சாகரமும் முடிவதாச்சு பன்னிருகைப புயமிலங்க உரைக்கலாச்சு ஆரடா அஷ்டாக முடிவுமாச்சு ஆதிவஸ்து அநாதிவசது ஒன்றாய்பபோசசு கூரடா சடாடசரமும் மிதுவேயாசசு குவிந்தெழுந்த வைந்தெழுத்து மிதுவேயாசசு நோடா பராசக்தி வேலுமாசசு நிலையான தாரணையை நிறுத்துவேனே. பொருள் பாரடா சாகரம் கடல் அனந்த சாகரம் பிரம்மாண்ட சக்தி முடிவதாச்சு முடிவுக்கு வந்துவிட்டது. 12 கை புயம் 12 கைகளுடன் பிரகாசிக்கும் புயங்கள் சுப்பிரமணியரின் வடிவம் இலங்க பிரகாசிக்க உரைக்கலாச்சு சொல்லலாம் அனுபவத்தில் உரைக்கலாம். ஆரடா அஷ்டாங்க யோகத்தின் 8 அங்கங்கள் முடிவுமாச்சு முடிவடைந்துவிட்டது. ஆதிவஸ்து ஆதி பொருள் அநாதி வஸ்து அநாதி பொருள் இரண்டும் ஒன்றாய் போச்சு ஒன்றாகிவிட்டது. கூரடா சடாதரமும் 6 ஆதார சக்கரங்கள் இதுவேயாச்சு இதுவே ஆகிவிட்டது. குவிந்தெழுந்த ஐந்தெழுத்தும் நமசிவாய குவிந்து எழுந்த ஐந்தெழுத்து மந்திரம் இதுவேயாச்சு. நோடா பராசக்தி வேலும் பராசக்தியின் வேல் சக்தி வடிவம் இதுவேயாச்சு. நிலையான தாரணையை உறுதியான தியான தாரணை நிலையை நிறுத்துவேனே நிலைநாட்டுவேன். எல்லாம் முடிவடைந்து விட்டது. பிரம்மாண்ட சாகரம் முடிந்தது. 12 புயம் பிரகாசிக்கிறது. அஷ்டாங்க யோகம் முடிந்தது. ஆதி மற்றும் அநாதி ஒன்றாகிவிட்டது. 6 ஆதார சக்கரங்களும் குவிந்தெழுந்த ஐந்தெழுத்து மந்திரமும் இதுவே. பராசக்தியின் வேலும் இதுவே. இப்போது நிலையான தாரணையை உறுதியான அசையாத தியான நிலையை நிறுத்துவேன் என்று சுப்பிரமணியர் அறிவிக்கிறார். நிறுத்துவேன் தாரணை தான் மகாரமாச்சு. நின்றிலகும் வாசியல்லோ சாரியாச்சு. கருத்தான தேவிமனோன் மணியுமாச்சு. காமதேன் கற்பகமும் மதுவேயாசசு. மருத்துமலை சார்பு நடு வாடடத்துள்ளே மாறாத வாசனை தான் அநேகமுண்டு. திருத்தமுடன துவாபரபால் லருமுண்டு. தெரிசித்தே அடிபணிந்து தெரிந்து கொள்ளே. பொருள் நிறுத்துவேன் தாரணை தான் மகாரமாச்சு மகா ரகசியமாக மகா உயர்ந்த நிலையாகிவிட்டது. நின்று இலங்கும் நிலைத்து பிரகாசிக்கும் வாசியல்லோ வாசி பிராண சக்தி சாரியாச்சு சாரமாக உயர்ச்சாரமாகிவிட்டது. கருத்தான உள்ளார்ந்த ஆழ்ந்த தேவி மனோன் மணியுமாச்சு தேவியின் மனோன்மணி மனதின் ஒளி மணியும் ஆகிவிட்டது. காமதேனு பசு கற்பகமும் கற்பக விருட்சம் அதுவேயாச்சு அதுவே ஆகிவிட்டது. மருத்துமலை சார்பு மருத்துவ மலை பொதிகை மருந்த மலை சார்பு நடுவாட்டத்துள்ளே நடுவட்டத்திற்குள்
மாறாத வாசனை, மாறாத நறுமணம், ஆன்மீக வாசனை தான் அநேகமுண்டு, பலவிதமாக உள்ளது. திருத்தமுடன் சரியான தூய்மையான முறையில் துவாபர பாலருமுண்டு. துவாபர யுகத்தின் பாலர் இளம் சிவபாலர், குழந்தை வடிவம். தெரிசித்தே தரிசித்து அடிபணிந்து தெரிந்துகொள்ளே அறிந்துகொள். தாரணை நிலையை நிறுத்தியதும் அது மகா ரகசிய நிலையாகிவிட்டது. நின்று பிரகாசிக்கும் வாசி பிராண சக்தி உயிர்ச்சாரமாகி தேவி மனோன்மணி, மனதின் தெய்வீக ஒளி மணி, காமதேனு, கற்பக விருட்சம் அனைத்தும் ஒன்றாகிவிட்டது. மருத்துமலை, மருந்துமலை, சித்தர்கள் தலம், சார்பின் நடு வட்டத்திற்குள் மாறாத ஆன்மீக வாசனை பலவிதமாக உள்ளது. தூய்மையுடன் துவாபர பாலர் இளம் பாலர் சிவ வடிவம், குழந்தை ஞானம் இருக்கிறார். எனவே தரிசித்து அடிபணிந்து இந்த உண்மையை தெரிந்துகொள் என்று சுப்பிரமணியர் உபதேசிக்கிறார். கொல்டா சத்திகை வசமதாக கூறுகிறேன். கும்பமுனி யுனக்காய்மைந்தா தளலாதே யாருபடை வீடு கட்டிச். சடாட்சரமா மாறெழுததை எதிலே நாட்டி. விழலாதே யாருபடை வீட்டுக்கெல்லாம். விபரமுடன் சொல்லுகிறேனு வினதுவட்டன் துள்ளாதே. விந்துவிலோக காரஞ்சாததி சுருதியுடன் ஆர்கோணம் மேலேசாரே. பொருள்: கொல்டா சக்தி, சக்தி கைவசமாக கட்டுப்பாட்டில் உன் கையில் இருப்பதை கூறுகிறேன். கும்பமுனியே, உனக்காகவே உன் நன்மைக்காகவே மைந்தா. தளலாதே, விலகாதே, தவறாதே. 6 படை வீடுகளை, 6 படை வீடுகள், உடலின் 6 ஆதார நிலைகளை கட்டி சடாட்சரமா 6 எழுத்து மந்திரம் மற்றும் மாறெழுத்தை மாற்றெழுத்து திருப்பெழுத்து அதிலே நாட்டி நிலைநாட்டி. விழலாதே, கலைந்து போகாதே, சிதறாதே. 6 படை வீட்டுக்கெல்லாம் 6 படை வீடுகளுக்கும் விபரமுடன் விரிவான விளக்கத்துடன் இரகசிய விவரத்துடன் சொல்லுகிறேன். விந்து வட்டம் துள்ளாதே, விந்து வட்டத்தை தாண்டாதே, குதிக்காதே. விந்து விலோக காரம், விந்துவின் விலோக விரிவான ஒளி காரம் சாத்தி சுருதியுடன் நாத ஒளியுடன் 6 கோணம் 6 மூலைகள் ஷட்கோணம் மேலே சாற்றே மேலே உரைத்து கூறு, அனுபவித்துப்பார். சக்தி இப்போது கைவசமாக உள்ளது என்று கும்பமுனியிடம் அகத்தியரிடம் நேரடியாக அறிவிக்கிறார். எனவே தளலாதே, விழலாதே. 6 படை வீடுகளை சுப்பிரமணியரின் 6 தலங்கள் அல்லது உடலின் 6 சக்கர ஆதார நிலைகளை கட்டி அதில் சடாட்சரம் மற்றும் மாறெழுத்து ஆகிய மந்திரங்களை நிலைநாட்டு. 6 படை வீடுகளின் முழு விபரத்தையும் இரகசிய அமைப்பையும் விளக்குகிறேன். விந்து வட்டத்தை தாண்டாதே. விந்துவின் விலோக காரத்தை விந்துவின் ஒளி விரிவை சுருதி உயர்நாத ஒளி உடன் இணைத்து 6 கோணம் ஷட்கோண இயந்திர அமைப்பு மேலே உரைத்து அனுபவத்தில் காண்பாய் என்று உறுதியாக உபதேசிக்கிறார். சாற்றுகிறேன் நாற்கோணன் தன்னில்மைந்தா. தற்பரமாய் நகாரமிட்டு சார்பாய் நின்ற ஏற்றுகிறேன் நதன் பேரிட். பிறைதானிட்டு என் மகனே மகாரமென்ற மவுன் சாத்தி. போற்றுகிறேன் நதன்மேன்மு கோணமிட்டு. பூரணமான் சினாரததை நடுவே சாத்தி. காரிலையும் அதிகமடா வருகோணத்திற் கலந்தெழுந்த வகாரமதை கனிவாய பூட்டே. பொருள்: சாற்றுகிறேன், விரிவாக கூறுகிறேன். நாற்கோணம் சதுர இயந்திரம் தன்னில் மைந்தா. தற்பரமாய் தற்பர சக்தியாக உயர் பரம நிலையில் நகாரம் இன்காரம் நாத ஆகாரம் இட்டு சார்பாய் நின்று ஆதாரமாக நின்று ஏற்றுகிறேன் அதன் மேல். பிறை அரைச்சந்திரன் பிறை வடிவம் தானிட்டு என் மகனே மகாரம் என்ற மகா ரகசியம் என்ற மெளனம் சாத்தி நிலைநாட்டி. போற்றுகிறேன் அதன் மேல் முக்கோணம் திரிகோணம் இட்டு. பூரணமான சினாரதத்தை பூரண சித்தார்த்த ஒளி சின்மய ஒளி நடுவே சாத்தி நிலைநாட்டி. காற்று நிலையும் அதிகமடா. 6 கோணத்தில் ஷட்கோணத்தில் கலந்தெழுந்த வகாரம் இவ்காரம் அதை கனிவாய் போட்டே கனிந்த பழுத்த வாயால் மூடு அடைத்து வை. சுப்பிரமணியர் மைந்தனுக்கு சிஷ்யனுக்கு நேரடியாக இயந்திர அமைப்பை சாற்றுகிறார். முதலில் நாற்கோணம் சதுரம் அமைத்து தற்பர நிலையில் நகாரம் இடு. அதன் மேல் பிறை அரைச்சந்திரன் வடிவத்தை இடு. அதன் மேல் மெளன மகாரம் மகா மெளனம் நிலைநாட்டி முக்கோணம் திரிகோணம் அமை. நடுவில் பூரண சினாரதம் பூரண ஞான ஒளி சாத்து. இறுதியில் 6 கோணம் ஷட்கோணம் அமைத்து அதில் கலந்தெழுந்த வகாரமை கனிவாய் அனுபவத்தில் பழுத்த நிலையில் போட்டு மூடு அடை. போட்டடா சிரசிட்டு விந்துவிட்டு. புத்திரனே அகாரமதை புருவமேவி. நாட்டடா இடதுபுறம் கிளியை வைத்து. நாதனே வலது புறம் ஐயுமென்ற. வாட்டடா சௌவுமென்றே சிரசுமேவி. வளமான ஸ்ரீ என்றே காதிலிட்டு. சூட்டடா இரியுமென்றே பாதனதன்னை. சொகுசான நமஸ்தெனவும் கூடவையே. பொருள்: போட்டடா
சிரசில் தலையில் உச்சியில் விந்துவை விட்டு விந்து பிந்துவை நிலைநாட்டி. புத்திரனே. அகாரம் அகாரம் அதை புருவம் மேவி புருவத்தின் மேல் புருவ மத்தியில் நிலைநாட்டு. நாட்டடா. இடது புறத்தில் கிளி கி லீ கீழி ஒலி யை வைத்து. நாதனே. வலது புறத்தில் ஐயு ஐ யு ஐய ஒலி என்று. வாட்டடா. சவ்வு சவ் சவ்வு ஒலி என்றே சிரசு மேவி தலையின் மேல். வளமான ஸ்ரீ ஸ்ரீ ஸ்ரீம் என்றே காதில் இட்டு காதில் நிலைநாட்டி. சூட்டடா. இரி ஈ ட்ரீ இரி ஒலி என்றே பாதம் தன்னை பாதங்களில். ச ச காரம் சொகுசான சுகமான இனிய நமஸ்காரம் எனவும் கூட வையே இணைத்து வை. உடலை ஒரு இயந்திரமாக்கி அதன் பல்வேறு பாகங்களில் குறிப்பிட்ட பீஜாட்சரங்கள் ஒலி எழுத்துக்கள் மற்றும் நாதங்களை நிலைநாட்டும் மிக நுண்ணிய முறையை சுப்பிரமணியர் உபதேசிக்கிறார். சிரசு தலை விந்து கூட்டல் அகாரம் கூட்டல் சவ்வு. புருவம் அகாரம். இடதுபுறம் கிளி. வலதுபுறம் ஐயு. காது ஸ்ரீ. பாதம் இரி கூட்டல் ச காரம் கூட்டல் சுகமான நமஸ். இந்த எழுத்துக்களையும் ஒலிகளையும் சரியான இடங்களில் பூட்டு நாட்டு வை இடு சூட்டு கூட வை என்று உறுதியாக கட்டளையிடுகிறார். வை என்ற 52 அட்சரத்தை வளமான மூலவரை சிரசு மட்டும் மெய்யென்ற விளக்கமுந்தான் மேவிக்கடடி. மேலான குகைவாசல் அடுக்கவேரி. ஐ என்றும் கிளி என்றும் சவ்வென்றோதி. எடுக கடுக்க ஓங்காரம் ஸ்ரீயுமெனரும். பொய்யென்றே எண்ணாமல் இரியுமென்றும். புத்திரனே நமஸ்தெனவே போற்றுவாயே. பொருள். வை என்று 51 அட்சரத்தை 51 அட்சரங்கள் முழு மாத்ருகா வர்ணங்கள். வளமான மூலவரை மூல மந்திரத்தின் வரி அடிப்படை வரி சிரசு மட்டும் தலை வரை மட்டும். மெய்யென்ற உண்மை என்ற விளக்கமும் விளக்கல் தடை பிரிப்பு தான் மேவி கட்டி உடலில் பொருத்தி கட்டி. மேலான குகை வாசல் குகை போன்ற வாசல் சூட்சும வாசல் பிரம்ம ரந்திரம் அல்லது மூலாதார குகை அடுக்க வேரி அடுக்கி ஏறி படிப்படியாக ஏறி. ஐ என்றும் கிளி என்றும் சவ்வு என்றும் ஊதி. அடுக்கடுக்க படிப்படியாக ஓங்காரம் மற்றும் ஸ்ரீயும் என்றும். பொய்யென்றே எண்ணாமல் பொய் என்று நினைக்காமல் உண்மையாகவே இரியும் என்றும். புத்திரனே. நமஸ்தெனவே நமஸ்காரமாகவே போற்றுவாயே போற்றி வணங்குவாய். 51 அட்சரங்களை முழு வர்ண சக்தியை மூலவரையாக கொண்டு சிரசில் தொடங்கி உண்மையான விளக்கத்துடன் மாயை தடை அகற்றல் கட்டி மேலான குகை வாசலை அடுக்கடுக்காக ஏறி. ஐ கிளி சவ்வு என்று ஊதி ஓங்காரம் மற்றும் ஸ்ரீயை இணைத்து இரியையும் சேர்த்து எல்லாவற்றையும் போய் என்று எண்ணாமல் உண்மையாக நமஸ்கார பாவத்துடன் போற்றி வணங்கு என்று சுப்பிரமணியர் தன் மகனுக்கு சிஷ்யனுக்கு உறுதியாக உபதேசிக்கிறார். போற்றுகிறேன் பஞ்சசததி மூலமந்திரம். போடா சக்கரத்தில் வரைந்து கட்டி. ஏற்றுகிறேன் ஆறுவரை வீடுமைந்தா. என்வாக்கார சொல்லவுந்தான் முடியாதையா. சாற்றுகிறேன் சிதம்பரமென் றிதற்கு பேரு. சத்தியமாய்ச் சொல்லுகிறேன் மைந்தாமைந்தா. ஏற்றுகிறேன் ஆறுவரை வீட்டுக்கெல்லாம். இருவளையம் வாசலிலே இட்டுக்கட்டே. பொருள். போற்றுகிறேன். பஞ்ச சக்தி மூல மந்திரமை 5 சக்திகளின் மூல மந்திரம். போடா. சக்கரத்தில் வரைந்து கட்டி பூட்டி கட்டி. ஏற்றுகிறேன். 6 வரை வீடு 6 படை வீடுகள் 6 ஆதார நிலைகள் மைந்தா. என் வாக்கால் என் வார்த்தையால் சொல்லவும் தான் முடியாது அளவுக்கு அப்பாற்பட்டது. சாற்றுகிறேன். இதற்கு சிதம்பரம் என்று பெயர். இந்த அமைப்பின் பெயர் சிதம்பரம். சத்தியமாய்ச் சொல்லுகிறேன் மைந்தா மைந்தா. ஏற்றுகிறேன். 6 வரை வீட்டுக்கெல்லாம் 6 படை வீடுகள் அனைத்துக்கும். 2 வளையம் 2 வட்டங்கள் 2 வளையங்கள் வாசலிலே இட்டுக்கட்டே வாசலில் போட்டுக்கட்டு. சுப்பிரமணியர் பஞ்ச சக்தி மூல மந்திரமை போற்றி அதை சக்கரத்தில் வரைந்து கட்டச் சொல்கிறார். இந்த அமைப்பை 6 வரை வீடு 6 படை வீடுகள் என்று அழைத்து இதை என் வாக்கால் கூட முழுமையாகச் சொல்ல முடியாத அளவுக்கு உயர்ந்தது என்று கூறுகிறார். இதற்கு சிதம்பரம் என்று பெயரிட்டு சத்தியமாக உறுதி செய்கிறார். இறுதியில் 6 வரை வீடுகள் அனைத்துக்கும் 2 வளையம் 2 வட்ட வளையங்கள் வாசலில் இட்டு கட்ட வேண்டும் என்று உத்தரவிடுகிறார். காட்டிய ஓங்காரன் சுத்திலிட்டு காரணியே பூரணியே கபாலி என்று. சுட்டிகளே வெறும் பேசிடாமற் சூட்டடா பச்சரிசி யாலேபீடம். மட்டிகளே வடுகனையும் கூட வைத்து. மாட்டுமறு கோணசச கரந்தான் கீறி. முட்டியே தெரியாமல் லஞ்சழுத்தை. மூட்டுமோம் காரநடு வரையிற்றானே. பொருள். காட்டிய ஓங்காரம் சுத்திய தூய்மையான இடத்தில் வட்டத்தில் இட்டு.
காரணியே காரண சக்தியே பூரணியே பூரண சக்தியே கபாலி என்று கபாலி என்று. சுட்டிகளே சுட்டிகள் குறிகள். வெறும் பேச்சு பேசிடாமல் வெறும் வார்த்தை அளவில் பேசாமல். சூட்டடா பச்சரிசியாலே பச்சை அரிசியால் பீடம் ஆசனம் அடிப்படை அமைத்து. மட்டிகளே மட்டிகள் அடிப்படை குறிகள். வடுகனையும் வடுக சக்தியையும் கூட வைத்து. மாட்டு மறுகோண சக்கரம் எதிர்கோண சக்கரம் இரட்டை கோண சக்கரம் தான் கீறி வரைந்து. முட்டியே முட்டியாக உறுதியாக. திரியாமல் திரியாமல் அலைபாயாமல் அஞ்செழுத்தை நமசிவாய ஐந்தெழுத்தை. மூட்டு எரியச்சை ஜுவலிக்கச்சை ஓங்கார நடு வரையில் தானே ஓங்காரத்தின் நடுவில். முன்பு காட்டிய ஓங்காரத்தை சுத்தியில் தூய வட்டத்தில் இட்டு காரணி பூரணி கபாலி என்ற சக்தி சுட்டிகளுடன் வெறும் பேச்சு பேசாமல் பச்சரிசியால் பீடம் அமைத்து வடுகன் சக்தியையும் சேர்த்து மறுகோண சக்கரம் கீறி. அஞ்செழுத்து நமசிவாய ஐ ஓங்காரத்தின் நடுவில் மூட்டு எரியச்சை உயிர்ப்புடன் ஜுவலிக்கச்சை என்று உறுதியாக உபதேசிக்கிறார். இது பஞ்ச சக்தி மூல மந்திரம். இருவளையம் 6 வரை வீடு சிதம்பரம் ஆகியவற்றின் நடைமுறை சாதனை முறை. சக்கரத்தை உருவாக்கும் போது பயன்படுத்தும் பொருட்கள் பச்சரிசி சக்திகள் வடுகன் கபாலி பூரணி கோண அமைப்பு மற்றும் இறுதியில் அஞ்செழுத்தை ஓங்கார நடுவில் ஜுவலிக்க செய்யும் உயர் சக்கர பூஜை எந்திர சாதனை முறையை இங்கு தெளிவாக்குகிறார். தானவனாய் யாவதற்கு அறியுமிட்டு தப்பாமர சித்தரியும் ஸ்ரீயஞ்சேர்த்து. வானவர்கோன் போற்றி செய்ய விஞ்ஞசேவாலை. மைந்தனே மசியென்றும் நசியென்றோதி. மானதமாம் பூசை செய்து மைந்தாமைந்தா. மறக்காதே இருவளையம் வாசலிட்டுக் கோணருளால் வாலையுட பீஜமிட்டுக். கும்மென்றே யோதியுந்தான் குறியை பாரே. பொருள் தானவனாய் தானவ சக்தியாக யாவதற்கும் அனைத்துக்கும் அறியும் இட்டு அறிவை இட்டு. தப்பாமல் சித்தரியும் சித்தரி சித்தி சக்தி ஸ்ரீயும் சேர்த்து. வானவர்கோன் தேவர்களின் தலைவன் போற்றி செய்ய விஞ்சை வாலை விஞ்ஞான வாலை ஞான வாலை. மைந்தனே மசி என்றும் நசி என்றும் ஓதி. மானதமாம் மனதால் செய்யும் பூசை செய்து மைந்தா மைந்தா. மறக்காதே இருவளையம் வாசலில் இட்டு. கோணருளால் கோன் சமன் சுப்பிரமணியரின் அருளால் வாலையுட வாலை உடைய பீஜம் இட்டு. கும்மென்றே கும் என்று கும்மென ஓதியும் தான் குறியை பாரே. குறியை எந்திர குறியை அடையாளத்தை பார். தானவ சக்தியை அசுர தானவ சக்தியை அனைத்துக்கும் அறிவாக இட்டு தப்பாமல் சித்தரி கூட்டல் ஸ்ரீ சேர்த்து வானவர்கோன் போற்றும் வகையில் விஞ்சை வாலையை பெற. மைந்தனே மசி என்றும் நசி என்றும் ஓதி மானத பூசை மனதால் செய்யும் உள்பூசை செய்து. இருவளையம் வாசலில் இட்டு கோணருளால் சுப்பிரமணியரின் அருளால் வாலை பீஜம் இட்டு கும்மென்று ஊதி இறுதியில் குறியை பார் எந்திரத்தின் முழு அடையாளத்தை ஒளியை அனுபவத்தை பார் என்று உறுதியாக உபதேசிக்கிறார். பாரப்பா வடுகனுக்கு கும்பம் வைத்து பாலகனே நசியென்றே அடியர சாத்தி. ஆரப்பா தேவியுட கும்பத்துக்கு அப்பனே மசியென்றே அடியர் சாத்தி. நேரப்பா பஞ்சகர்த்தா லைன் துபேரை. நீமகனே மானதமாய் நினைத்து போற்றி. ஏசப்பா பூரணமே தெய்வமென்று இரவிமதி தனையெடுத்து பூசை பண்ணி. பொருள் பாரப்பா வடுகனுக்கு வடுக சக்திக்கு கும்பம் வைத்து. பாலகனே நசி என்றே நசி பீஜத்தை அடியில் சாத்தி அடிப்படையில் நிலைநாட்டி. ஆரப்பா தேவியின் கும்பத்துக்கு அப்பனே மசி என்றே மசி பீஜத்தை அடியில் சாத்தி. நேரப்பா பஞ்ச கர்த்தாக்களின் 5 கர்த்தாக்கள் 5 தலைவர்கள் பெயரை. நீ மகனே மானதமாய் மனதால் நினைத்து போற்றி நினைத்து வணங்கி. ஏசப்பா பூரணமே தெய்வம் என்று பூரணமே தெய்வம் என்று. இரவிமதி சூரியன் மற்றும் சந்திரன் தனையெடுத்து அவர்களை அடுத்து அவர்களுடன் இணைத்து பூசை பண்ணி. வடுகன் கும்பத்துக்கு நசி பீஜத்தை அடியில் சாத்தி. தேவி கும்பத்துக்கு மசி பீஜத்தை அடியில் சாத்தி. பஞ்ச கர்த்தாக்களின் 5 முக்கிய சக்திகள் கர்த்தாக்கள் பெயர்களை மனதால் நினைத்து போற்றி. பூரணமே தெய்வம் என்று உணர்ந்து இரவிமதி சூரிய சந்திர சக்தி யை அடுத்து அவர்களுடன் இணைத்து மானத பூசை செய் என்று சுப்பிரமணியர் தன் மகனுக்கு நேரடியாக கட்டளையிடுகிறார். பண்ணுவது பூசையும்தான் செய்யும்போது. பாலகனே கும்பமெல்லாம் வஸ்திர கட்டி. கண்ணுமன கண்ணறிந்து விண்ணை பார்த்து. கபாலிக்கும் வடுகனுக்கும் வஸ்திர கட்டி. எண்ணமய ராமல் நீ புஷ்பம் வாங்கி. ஈஸ்வரியும் வடுகனையும் ரூபமாக்கி. தன்னுட்டா நிருந்துபா திறங்களைந்துங் சத்தியமாய் பானமிட்டுச் சரியாயனில்லை. பொருள்
பண்ணுவது பூசையும் தான் செய்யும்போது. பாலகனே, கும்பமெல்லாம் அனைத்து கும்பங்களுக்கும் வஸ்திரம் கட்டி துணி சுற்றி, கண்ணும் மனக்கண்ணும் அறிந்து உள்கண்ணும் வெளிக்கண்ணும் தெளிந்து விண்ணை பார்த்து வானத்தை பார்த்து, கபாலிக்கும் வடுகனுக்கும் வஸ்திரம் கட்டி, எண்ணமயராமல் எண்ணம் மயமாகாமல் மனம் அலைபாயாமல் நீ புஷ்பம் வாங்கி மலர்கள் எடுத்து, ஈஸ்வரியும் தேவியும் வடுகனையும் ரூபமாக்கி உருவம் கொடுத்து பிரதிமையாக்கி, தண்ணீர் ஊட்டானிருந்து தண்ணீரால் நிரப்பி பாத்திரங்கள் அனைத்தையும் கழுவி சுத்தம் செய்து, சத்தியமாய் உண்மையாக தூய்மையாக பானம் இட்டு பானம் அருந்துதல் நீர் அர்ப்பணம் செய்து சரியாய் நில்லே, சரியான நிலையில் உறுதியாக நில். பூசை செய்யும் போது அனைத்து கும்பங்களுக்கும் வஸ்திரம் கட்டு, கபாலிக்கும் வடுகனுக்கும் தனியாக வஸ்திரம் கட்டு. கண்ணும் மனக்கண்ணும் தெளிந்து வானத்தை பார்த்து செயல்படு. மனம் அலைபாயாமல் புஷ்பம் வாங்கி ஈஸ்வரி மற்றும் வடுகனுக்கு உருவம் ரூபம் கொடு. பாத்திரங்களை தண்ணீரால் சுத்தம் செய்து சத்தியமாய் பானம் இட்டு உறுதியான நிலையில் நில். இது முன்பு வந்த மானத பூசை, நசி மற்றும் மசி, வடுகன் கும்பம், தேவி கும்பம், பஞ்ச கர்த்தாக்கள் ஆகியவற்றின் நடைமுறை விதியை வலியுறுத்துகிறது. வெறும் மனப்பூசை மட்டும் போதாது, உடல் ரீதியான சுத்தம், வஸ்திரம், புஷ்பம், பானம், ரூபம் ஆகியவற்றுடன் கண்ணும் மனமும் ஒன்றாக சத்தியத்துடன் செய்ய வேண்டும் என்பதை தெளிவாக எச்சரித்து உபதேசிக்கிறார்.